Hi, hello and welcome back to our Kamal Samayal channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் டிக்கா wrap எப்படி பண்றதுதாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த சிக்கன் டிக்கா wrap எப்படி பண்றது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த wrap பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேஸாக நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்க போகிறோம். சிக்கன் நாங்கள் போன்லெஸ் சிக்கன் நாங்கள் இங்கே கொஞ்சம் எடுத்துருக்கோம். மிளகாய் தூள் கொஞ்சம் தேவைப்படும், மஞ்சள் தூள், கர்ட் அதாவது தயிர் நமக்கு கொஞ்சம் இங்கே தேவைப்படும், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா. இப்போ நம்ம இங்கே போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இங்கே நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம இங்கே அடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் கர்ட் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் நம்ம இங்கே கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம இதை இங்கே சேர்த்துக்கலாம். இது மேலே நம்ம ஒரு சிக்கன் பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே போன்லெஸ் சிக்கன் தாங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை நல்லா இந்த சிக்கனை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு ஒரு பவுலில் வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இதில் வெஜ்ஜி ஸ்டஃப் நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே என்னென்ன சேர்க்கலாம் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் கோஸ் நம்ம இங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பவுல் ஃபுல்லாக நம்ம இங்கே கேப்சிகமும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பவுல் ஃபுல்லாக கேரட்டையும் நம்ம இங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே இந்த பவுலில் நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாக கோஸ் நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு பவுலில் கேப்சிகம் வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக அந்த கேப்சிகமை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பவுல் ஃபுல்லாக இந்த காய்கறிகள் நம்ம இங்கே சேர்த்துருக்கோம். அதுக்கு நம்ம இங்கே தேவையான அளவு உப்பை நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே கொஞ்சோன்னு சாட் மசாலா நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு. அடுத்ததாக நம்ம இங்கே 1 ஸ்பூன் வினிகர் நம்ம இந்த காய்கறியில் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்பைஸ், அதோட வினிகர் கூட இல்லை எல்லா வெஜ்ஜீஸும் நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம இந்த wrapல வைக்க போகிற ஸ்டஃப்பாக இது தான் இருக்க போகுது. இதை தான் நம்ம அந்த wrap செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சதை ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா வளர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை நல்லா வளர்த்ததுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டாச்சு. அடுத்ததாக நம்மளோட wrap நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த wrap மேலே மயோனைஸ் ஃபுல்லாக நம்ம இங்கே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மயோனைஸ் வந்து நாங்கள் ஹோம்மேட், அதாவது வீட்டில் பண்ணது. அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் மயோனைஸ் எப்படி பண்ணுறது நாங்கள் இங்கே அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த மயோனைஸை இந்த wrapல ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மயோனைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நிறைய வெஜ்ஜீஸ் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம இந்த வெஜ்ஜீஸை ஃபுல்லாக நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அந்த வெஜ்ஜீஸ் மேலேயே நம்ம இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை பிச்சு வச்சுருந்ததை நம்ம இந்த வெஜ்ஜீஸ் மேலே நம்ம இப்போ இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அதுக்கு மேலேயே நம்ம மயோனைஸை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிடலாம். இதை அப்படியே நல்லா அழகாக நம்மளும் ரோல் பண்ணிட்டோன்னா நம்மளோட சிக்கன் மசாலா டிக்கா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலேயே நாங்கள் கொஞ்சம் கீ சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, நான் சொன்ன மாதிரி மசாலா சிக்கன் டிக்கா wrap ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க முக்கியமாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய வெஜ்ஜீஸ்
நம்ம கலந்துக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சக்தி அவங்களுக்கு நல்லா இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.